அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, முழு விவரங்கள். தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அசாம், கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேதிகள் இன்று வெளியாக வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணையத்துடைய தகவல் தற்போது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த 5 மாநிலங்களிலுமே வரும் மே மாதத்தோடு பல்வேறு 5 மாநிலங்களுமான சட்டப்பேரவையினுடைய கால அவகாச காலத்திலிருந்து முடிவடைய அதில் அந்த தயார் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வந்ததாகவும் தற்போது அந்த பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் இன்று அதற்கான அந்த ஒரு தேர்தல் தேதி என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலை தான் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அந்த ஒரு தேர்தல் என்பது ஒரே கட்டமாக நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கும் நிலையில் எவ்வளவு பாதுகாப்பு படையினர் தேவை, அங்கு பணியாற்ற உள்ள தேர்தல் அதிகாரிகள் பயிற்சிகள் உள்ளிட்ட பணிகள் என்பது கடந்த ஒரு சில மாதங்களாக டெல்லியிலும் அந்த மாநிலத்திலும் நடைபெற்று வந்த நிலையில் தான் தற்போது அந்த இறுதிக்கட்ட பணிகள் முழுமையாக முடிவடைந்துள்ளது எனவும் தேர்தலை எதிர்கொள்வதற்கான அனைத்து பணிகளையும் தேர்தல் ஆணையம் முழுமையாக முடித்துள்ளது என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் வாக்குப்பதிவு மற்றும் உள்ளிட்டவர்களுக்கான அந்த ஒரு பணிகள், தேர்தல் வாக்குச்சாவடியினுடைய பணிகளும் முடிவடைந்து தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில்தான் இன்று அதிகாரப்பூர்வமான அந்த தேதிகள் என்பது அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே முழுமையாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது அமலுக்கு வரும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. பல்வேறு கட்ட ஆலோசனைகள் தமிழ்நாட்டிலும் நேரடியாக தலைமை தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட ஆணையத்தினுடைய குழு என்பது நேரடியாக சென்று மாநில தேர்தல் ஆணையர் மற்றும் அதிகாரிகளோடு பல்வேறு கட்ட ஆலோசனை அவர்கள் ஈடுபட்ட நிலையில் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களோடும் அவர்கள் பல்வேறு பரிந்துரைகளை அவர்கள் பெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த இளம் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் என்பதற்காக பல்வேறு தனித்தனியான புதிய திட்டங்களை இந்த நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ளது என்றும் அதன் அடிப்படையில் தேர்தலினுடைய அறிவிப்புகள் இன்று வெளியாவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகத்தான் தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் இன்று வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவித்துள்ளன. சுசித்ரா, ஓரிரு நாட்கள் தேர்தல் தேதி குறித்த அறிவிப்புகள் வெளியாக தாமதமாகலாம் என்று கூறப்பட்டிருந்த நிலையில இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அது குறிப்பாக ஏற்கனவே 15 அல்லது 16 தேதிகளில் ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியாகும் என்று முதற்கட்டமான ஒரு தகவலை தேர்தல் ஆணையம் கூறியிருந்தாலும் மேற்கு வங்கத்தினுடைய அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தருடைய பணிகள் என்பது முடிவடையாமல் உள்ளது. அது மிக குறிப்பாக அதனுடைய அந்த எஸ்ஐஆருடைய அப்பீல் விசாரணைகள் என்பது இன்றோடு முடிவடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும், மேலும் மீதம் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான அந்த எஸ்ஐஆர் பணிகள் என்பது முடிவதற்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாக ஏற்கனவே தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்த ஒரு தேர்தல் தேதி என்பது சற்று தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூறப்பட்டாலும் தற்பொழுது எஸ்ஐஆர் பணிகள் இதனை தேர்தலை பாதிக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த ஒரு முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் ஏற்கனவே இதற்கு முந்தைய ஒரு வாக்காளர் பட்டியலினுடைய அந்த ஒரு பட்டியலை வைத்தே மேற்கு வங்கத்தில் தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு தயார் பணிக்கும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் வந்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தான் 5 மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தல்களும் இன்று அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தேர்தல் ஆணைய தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக எஸ்ஐஆர் பணி என்பது மேலும் கூடுதலாக 2 மாதங்களுக்கு மேல் மேற்கு வங்கத்தில் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் அந்த முடிவை எடுக்கும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் அந்த எஸ்ஐஆர் பணிகளால் தேர்தல் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு முடிவின் அடிப்படையில் தான் இந்த ஒரு நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.